नहमदुहु वनस्तईनुहु वनस्तगफिर वनऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाह व अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய கிருபையினால் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவும் அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற இன்னொரு நோக்கத்திற்காகவும் நாம் எதை அறிந்து கொண்டு செயல்படுத்தினோமோ அதை நம்மால் முடிந்த அளவுக்கு பிற மக்களுக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற மற்றொரு நோக்கத்திற்காகவும் எல்லாவற்றுக்கும் மேலாக நாளை மறுமை நாளிலே அல்லாஹுடைய அன்பையும் அவனுடைய கருணையையும் இன்னும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய நல்ல அடியார்களுக்காக சித்தப்படுத்தி வைத்திருக்கின்ற சொர்க்க சோலைகளில் நாமும் இடம்பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு இந்த சபையிலே நாம் எல்லாம் பங்கெடுத்திருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே புகழனைத்துமின்றி அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக இந்த சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தொழுகையில பலவிதமான துஆக்களை நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள். தொழுகையில நாம் ஒவ்வொரு நிலையிலையும் பல்வேறு துஆக்களை நாம் செய்கின்றோம். தொழுகையில நீங்க எடுத்துக்கொண்டால் மிக முக்கியமான ஒரு நிலை என்பது சஜிதா, சுஜூது, அல்லாஹ்வுக்கு சிரமணிகிறது. இந்த தலையை சாஷ்டாங்கம் செய்வது. படைத்தவனுக்கு மட்டும்தான் நாம் என்ன செய்யணும்? தலையை கீழே வைக்கணும், வேற யாருக்கு கீழே வைக்கக்கூடாது. அப்போ இந்த ஒரு நிலை என்பது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு நிலை. அப்ப இந்த நிலையில நபிகளார் சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனையை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். இறைவனோடு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். அப்ப அந்த இடத்துல நீங்க என்ன செய்யலாம்? உங்களுடைய தேவைகளை அதிகமாக கேட்கலாம். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூடுதலாக சொல்லி தந்தாலும் ஒரு முக்கியமான ஒரு பிரார்த்தனையை அந்த இடத்தில் கேட்பதற்காக நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. இந்த துஆவை நம்மில் பெரும்பாலானவர்கள் ஓதாத ஒரு நிலையத்தை நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த துஆ என்பது மிக முக்கியமான ஆழமான நம்முடைய பாவங்களை அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொண்டு, இறைவா நீ இந்த என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு என்று கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான துஆ. அந்த துஆ முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிதாபுல 745வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த துஆவை தான் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். நாம் அதை மனப்பாடம் கூட செஞ்சுக்கிடலாம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹு மஃபில்லி தம்பி குல்லஹு, இறைவா என்னுடைய பாவத்தில், நான் செய்த பாவத்தில் ஒவ்வொரு பாவம் இருக்குது. அந்த பாவம் எப்படிப்பட்டது? திக்கஹு வ ஜில்லஹு, நான் செய்த பாவங்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அதாவது சிறியதையும் பெரியதையும். திக்கஹு வ ஜில்லஹு, நான் செஞ்ச சின்ன பாவம், நான் செஞ்ச பெரிய பாவம். அதே மாதிரி வ அவ்வலஹு வ ஆஹிரஹு, நான் செய்த முதலாவது பாவம், நாம் செய்த கடைசியான பாவம். வ அலானியத்தஹு வ சிர்ரஹு, நான் பகிரங்கமாக செஞ்ச பாவம், நான் ரகசியமாக செஞ்ச பாவம். இது எல்லாத்தையும் நீ மன்னிச்சிரியா அல்லாஹ். ஒரு அற்புதமான துஆ. பாவத்தை எல்லாத்தையும் ஒப்புக்கொண்டுறோம். அல்லாஹ் என்ன செய்யறோம்? யாரெல்லாம் நான் சிறிய பாவம், நான் செஞ்ச சிறிய பாவம், நான் செய்த பெரிய பாவம், நான் முதல்ல செஞ்சது, நான் கடைசியா செஞ்சது, அதே மாதிரி நான் பகிரங்கமா செஞ்சது, நான் ரகசியமா செஞ்சது, இது எல்லா பாவத்தையும் என்ன செஞ்சிரியா அல்லாஹ், என்னை மன்னித்து விடியா அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய துஆ தான் இந்த அற்புதமான துஆ. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த துஆ நம்ம என்ன செய்வோம்? மனப்பாடம் பண்ணிக்குவோம். மனப்பாடம் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சுஜூது நம்ம கேட்போம். நம்முடைய குடும்பத்தாருக்கு என்ன செய்வோம்? இந்த துஆவை நம்ம கற்றுக் கொடுப்போம். ஒரு தடவை அந்த துஆ நான் சொல்கிறேன், நீங்கள் திரும்ப சொல்லுங்கள்.
ஒரு 2-3 தடவை சொல்லும் பொழுது வாயில் அந்த துவா வந்துடும், மனப்பாடம் பண்ணிக்கலாம். அல்லாஹும்ம இக்ஃபிர்லி, அல்லாஹும்ம இக்ஃபிர்லி, அல்லாஹும்ம இக்ஃபிர்லி தம்பி குல்லஹு, தம்பி குல்லஹு, தம்பி குல்லஹு, அல்லாஹும்ம இக்ஃபிர்லி தம்பி குல்லஹு திக்கஹு வஜில்லஹு, திக்கஹு வஜில்லஹு, திக்கஹு வஜில்லஹு வ அவ்வலஹு வ ஆஹிரஹு, வ அவ்வலஹு வ ஆஹிரஹு, வ அவ்வலஹு வ ஆஹிரஹு வ அலானியத்தஹு, வ அலானியத்தஹு வ சிர்ரஹு, வ அலானியத்தஹு வ சிர்ரஹு. அல்லாஹும்ம இக்ஃபிர்லி தம்பி குல்லஹு திக்கஹு வஜில்லஹு வ அவ்வலஹு வ ஆஹிரஹு வ அலானியத்தஹு வ சிர்ரஹு. அல்லாஹும்ம இக்ஃபிர்லி தம்பி குல்லஹு திக்கஹு வஜில்லஹு வ அவ்வலஹு வ ஆஹிரஹு வ அலானியத்தஹு வ சிர்ரஹு. இறைவா, என் பாவத்தில் சிறியதையும் பெரியதையும் முதலாமானதையும் கடைசியானதையும் பகிரங்கமானதையும் ரகசியமானதையும் மன்னிப்பாயாக. ஒரு அற்புதமான துவா. இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம், மனனம் செய்து ஒவ்வொரு சுஜூதிலையும் இந்த துவா நம்ம கேட்போம். இந்த துவா ஏற்கனவே யாரும் மனப்பாடம் பண்ணியிருக்கீங்களா? ஒன்று வேறு யாரும் பண்ணியிருக்கீங்களா? உண்டு. இன்ஷா அல்லாஹ் பண்ணாதவங்க என்ன செய்யும், மனப்பாடம் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும். நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிச்சிட்டான்னு சொன்னால் அதுதான் நமக்கு மிகப்பெரிய வெற்றி. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட துவாக்களை மனனம் செய்து அல்லாஹ்விடத்தில் கேட்டு அதுக்குண்டான கூலிகளை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கியல் புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக கூடுதலாக ஒரு செய்தி. அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு அழகான ஒரு செயல் திட்டத்தை நம்முடைய ஜமாத்து கையில் எடுத்திருக்கிறோம். ஒரு 10 மாத கால தொடர் பிரச்சாரம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை வரலாறிலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினை. அதாவது இப்ராஹிம் நபியை பற்றி ஒவ்வொரு வருஷமும் அந்த ஹஜ்ஜி பெண்ணா இருக்கா இல்லையா, அந்த நேரத்தில் நிச்சயம் அவங்களுடைய வரலாறை பார்த்துட்டு அதாவது போயிடுவோம். ஆனால் ஒவ்வொரு நேரத்திலையுமே இப்ராஹிம் நபி நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, எல்லா விஷயமே ரோல் மாடலாக இருந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நம்முடைய ஜமாத் என்ன பண்ணியிருக்குன்னு சொன்னால், வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து அடுத்த மார்ச் மாதம் வரைக்கும் 2025 மார்ச் மாதம் வரைக்கும் ஒரு செயல் திட்டத்தை நம்ம போட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு மாதத்திலையுமே இப்ராஹிம் நபி சம்பந்தமான ஒவ்வொரு தலைப்பிலான ஒரு அஜெண்டா. அந்த அடிப்படையில் இந்த வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் இப்ராஹிம் நபியின் இளமை பருவம் என்ற ஒரு தலைப்பில் என்ன செஞ்சிருக்கிறாங்க, நம்முடைய ஜமாத் ஒரு திட்டத்தை வகுத்திருக்கிறாங்க. இப்ராஹிம் நபியோட இளமை பருவம். இப்ராஹிம் நபி இளமை பருவத்தில் எப்படி இருந்தாங்க, எவ்வளவு ஆக்டிவாக இருந்தாங்க, எப்படி வீரியமாக பிரச்சாரம் பண்ணாங்க என்பதையெல்லாம் உணர்த்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இப்ராஹிம் நபி மிகப்பெரிய ஒரு ரோல் மாடல். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் என்ன செய்றான், நீங்கள் பின்பற்றுவதாக இருந்தால் இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கன்னு சொன்னானே இல்லையா, அப்படிப்பட்ட அந்த இப்ராஹிம் நபி நமக்கு எல்லா விஷயத்தையுமே ரோல் மாடலாக இருக்கிறாங்க. அந்த அழகான முறையில் பிரச்சாரம் பண்ணும் பொழுது அவங்க சொன்னாங்க, அந்த சமுதாயத்தில் சொன்னாங்க, எதையுமே பேசாத, எதுவுமே செய்யாத, எதுவுமே விளங்கி கொள்ளாத இந்த சிலைகளை போய் நீங்கள் வணங்குறீங்களே, உங்களுக்கு நான் ஒரு நாள் பாடம் கற்பிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அது மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்க செஞ்ச அந்த வரலாறு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்போ அந்த சிலைகள் எல்லாம் எல்லா சிலையும் உடைக்கப்பட்டு ஒரே ஒரு சிலை மட்டும் இருக்கக்கூடிய தருணத்தில் அந்த சமுதாயம் பேசிக்கிறாங்க, இது மாதிரி நம்முடைய கடவுள்களை பண்ணது யாரு அப்படின்னு பேசும் பொழுது, அப்போ அவங்க பேசுனது தெரியுமா, இப்ராஹிம் என்ற ஒரு இளைஞர் ஒருத்தர் இருந்தார், அவர் தான் இதுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு, அவர் தான் செஞ்சிருக்க முடியும்னு நினைச்சாங்க அப்படி சொல்றாங்க. இப்ராஹிம் என்ற ஒரு இளைஞர்னு சொன்னாங்க இல்லையா, அப்ப அந்த இளைஞர் சமுதாயத்திற்கு இப்ராஹிம் நபி செஞ்சிருக்கிறாங்க, இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு உத்வேகத்தோடு செயல்படக்கூடிய ஒரு முன்மாதிரியா இருந்திருக்கிறாங்க. அப்ப இது மாதிரி இன்னைக்கு இளைஞர்கள் என்ன செய்யணும், இப்ராஹிம் நபி அவர்கள் எப்படி தன்னுடைய இளமை பருவத்தை கழித்தார்களோ அது மாதிரி மார்க்க தொடர்போடு இன்னைக்கு இளைய சமுதாயம் இருக்கும்.
ஆனா இன்னைக்கு இளைய சமுதாயத்துடைய நிலை என்ன? கொஞ்சம் நீங்க நினைச்சு பாருங்களேன். யாராவது தேறுவாங்களா அப்படிங்கிற ஒரு நிலை தான் இருக்குது. இன்னைக்கு இளைஞர்களுடைய நிலை மிகவும் கவலைக்கிடமா இருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். யாருமே தேர மாட்டிருக்கிறாங்க. யாரையுமே என்ன செய்ய முடியல, ஒரு நல்ல நிலையில பார்க்க முடியல. இன்னைக்கு போதைக்கு அடிமையாய் போயிருக்கிறாங்க. இன்னைக்கு காதல் வலையில சிக்கி போயிருக்கிறாங்க. இன்னைக்கு செல்போன் என்ன செஞ்சிருக்கிறாங்க, சிக்கி போயிருக்கிறாங்க. இப்படி தன்னுடைய அந்த இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை இன்னைக்கு சீரழித்து சின்ன பின்னமாக்கி இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்களை இன்னைக்கு பார்க்க முடியுது. அதனால தான் இந்த இளைஞர்களை மீட்டெடுக்கணும். இந்த இளைஞர்கள் நல்லவர்களாக வாழணும், ஒழுக்க சீலர்களாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் ஜமாத் என்ன பண்ணியிருக்கு, இந்த ஆகஸ்ட் மாசத்துல முழுக்க இளைஞர்கள் சம்பந்தமாகவே, இளைஞர்கள் சம்பந்தமாகவே நாம் அவர்களுக்கு என்ன செய்யணும், பிரச்சாரம் பண்ணுங்கிற அடிப்படையில் இந்த மாசத்தில் இந்த பிரச்சாரத்தை கையில் எடுத்திருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் இந்த பிரச்சாரத்துக்கு நீங்க ஒத்துழைப்பு தருவீங்களா? இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் தாங்க இன்ஷா அல்லாஹ். எந்த வகையிலாவது பொருளாதார ரீதியாகவோ அல்லது உடல் உழைப்பு ரீதியாகவோ நேரத்தின் மூலமாகவோ நான் வாரேன் பாய், இந்த மாதிரி பிரச்சாரத்தை நான் வாரேன். இன்னைக்கு போதைக்கு நம்ம ஊர்ல நிறைய பேர் அடிமையா இருக்கிறாங்க. இந்த போதை ஒழிப்பு பிரச்சாரத்துல நான் உங்களுக்கு பங்கெடுத்திருக்கிறேன். செயல் திட்டத்தை தந்திருக்கிறாங்க. பேரணி வைக்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். தனிநபர் தாவா பண்ண இருக்கிறோம். இளைஞர்களுக்கான தர்பியா இன்ஷா அல்லாஹ் வைக்க இருக்கிறோம். நிறையணும் இன்ஷா அல்லாஹ். இந்த பள்ளிவாசல் இளைஞர்களை கொண்டு நாம் நிறைக்கக்கூடிய ஒரு முயற்சி நம்ம செய்வோம். இதை தூண்டுதலாக எடுத்துக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் இந்த பிரச்சாரத்தில் முழு வீரியமாக செயல்படக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று உங்களிடத்தை கேட்டுக்கொள்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தர வேண்டும் என்று அல்லாஹ் இடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.